எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். எல்லாருக்கும் சொல்லுங்க, யூதருக்கும் என்றல்ல, கிரேக்கருக்கும் என்றல்ல, படித்தவர்களுக்கு என்றல்ல, ஆமென், எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும். ஏன் சொல்றேன், அதுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. லேவியராகமம் 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். அதுல யாருக்காகலாம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இவைகளுக்காக யாருக்காகலாம் அடிக்கப்பட வேண்டும் என்று அந்த 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் ஒரு தப்பு பண்ணா அந்த ஆசாரியனுக்காக பலிமிருகம் அடிக்கப்பட வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் சபையார் தப்பு பண்ணா அவர்களுக்காக ஒரு பலிமிருகம் அடிக்கப்பட வேண்டும். அப்படி கீழே வரும்போது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பிரபுக்களில் ஒருவன், பிரின்சஸ், பிரபுக்கள், அதிகாரங்களில் இருக்கிறவர்கள், ஆளுகையில் இருக்கிறவங்க, இவர்கள் தப்பு பண்ணா இவர்களுக்காக பலிமிருகம் அடிக்கப்பட வேண்டும். இந்த 3 கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நாம வருவோம்? சரி, ஆமென், ரைட். அப்படியே கீழே படிச்சீங்கன்னா, சாதாரண மனிதனில் ஒருவன் அப்படின்னு வரும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சாதாரண ஜனங்களில் ஒருவன். 77 சாதாரண ஜனங்களில் ஒருவன் போதும். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியனுக்காக மாத்திரமல்ல அந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் சபையருக்காக மாத்திரமல்ல அந்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டது. பிரபுக்களுக்காக மாத்திரமல்ல, இந்த சாதாரண ஜனம், சாதாரணமான இந்த ஒருவனுக்காகவும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீர் தந்த இந்த உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஏன் இந்த அன்பு உம்மை நன்றியுடன். கைகளை உயர்த்தி ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையா, 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 ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஜீவனையும், அப்போஸ்தலர் 17:25, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும். 3 சொல்லுங்க, ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் மனிதனை எல்லாவற்றையும் உண்டாக்கினது போல உண்டாக்காமல், பைபிள் சொல்லுகிறது, மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். நாசியிலே சுவாசத்தை அப்படி ஊதினார். ஊதினதுனால மனிதன் என்ன செய்தான்? ஜீவாத்மாவானான். ஜீவன் அவனுக்குள்ளதான் ஆத்துமா என்று ஒன்று இருக்கிறது. மற்ற மிருக ஜீவன்களுக்கெல்லாம் கிடையாது. ஆவி பிரியும் போதே மண்ணுக்கு போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு ஆத்துமா கிடையாது. அதுக்கு பாவ மன்னிப்பெல்லாம் கிடையாது, அது பாவம். ஆமென். மனிதர்களால வளர்க்கப்படுவதும் அவைகள்தான், மிகவும் பாதிக்கப்படுகிறவைகளும் அவைகள்தான். ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவைகளுக்கு ஈஸ்டர், ஈஸ்டர் அன்னைக்கு அவைகளுக்கு குட் ஃப்ரைடே. மனிதனுக்கு கர்த்தர் சுவாசத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். யோபு சொல்லுகிறார், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல்
தயவையும் பாராட்டுகிறேன். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல, இந்த நேரத்துல நாம் இப்படி தேவ சமூகத்தில் இருக்க காரணம் என்ன? அவர் ஜீவனையும் சுவாசத்தையும் தந்ததுனால எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்தவர் என் வாழ்க்கைக்கு வேண்டிய சகலத்தையும் ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டு. எனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் தந்தவர் என் வாழ்க்கைக்கு வேண்டிய சகலத்தையும். அப்போ நமக்கு யார் சகலத்தையும் கொடுக்கிறவர் தெரியுமா? நமக்கு யார் ஜீவனை தந்தாரோ அவர்தான். அப்ப நம்ம எல்லாவற்றுக்காக யார்கிட்ட தான் போகணும்? ஜீவனை தந்தவரிடத்துல. ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டி ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வே. நம்ம என்ன நினைச்சிரு? ஜீவன் போனதுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட போகணும்னு. அதனாலதான் கடைசி காலம் இனி அவ்வளவுதான் வரும்போதெல்லாம் ஒரே பைபிளும் கையுமா தான். எனக்கு ஜீவனை தந்தவர் எனக்கு வேண்டிய சகலத்தையும் தருவார். நான் வாழ்வதற்கு வேண்டிய சகலத்தையும் தருவார். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். யார் அவர்? ஆமென். 24 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். வேதம் சொல்லுகிறது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர். வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவர். ஹல்லேலூயா. 25 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. எல்லாவற்றையும் நாம் பாடுவோமே, இல்லாதவைகளை ஹல்லேலூயா. யாவற்றையும் உண்டாக்கினவர் அவர்தான். நமக்கு சுவாசத்தை தருகிறார், ஜீவனை தருகிறார். ஏதேனின் அனுபவம். ஆமென். பலமுறை இந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் ஆமென், கேட்காம சிலர் இருப்பீங்க. அவங்களுக்கு, அதாவது இதுவரை கேட்டுறாம சிலர் இருப்பீங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில மனிதனை படைச்சிட்டு அவருடைய சிருஷ்டிப்பை அங்க கம்ப்ளீட் பண்றார். 7ஆம் நாளில என்ன பண்ணாரா? ஓய்ந்திருந்தார்னா என்ன? ஆதாம் நீ அந்த கட்டில படுத்துக்க, நான் இந்த கட்டில படுத்துறேன். அப்படி அல்ல. அந்த நாள்ல அவர் வேற எந்த வேலையும் செய்யாம ஆதாமோடு உறவாடுகிறதை பார்க்க முடியும். ஊதி எழுப்புறார். அவர் ஊதுனதுனால ஆதாம் கண்ணை திறந்தான். அவர் ஒவ்வொரு நாளும் கிருபையினால ஊதுறதுனால தான் நாம கண்ணை திற. அவர் ஊதலைன்னா நமக்கு என்னைக்கும் ஊதி இருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் அலாரம் அடிச்சதுனால, அலாரம் அடிச்சாலும் எழும்பவே மாட்டோம் என்பதற்கு நாம சாட்சி. ஹல்லேலூயா. கிருபை வந்து காலையில அப்படி தட்டினதுனாலதான் சூறை செடிக்கு கீழே இருந்த எலியாவை தூதனை வச்சு இப்படி தட்டினது போல. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அப்போ சுவாசத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதனை உருவாக்குகிறார். உருவாக்குறதுன்னு என்ன தெரியுமா? பார்த்து பார்த்து செய்யறது.
பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமானது கர்த்தர் பார்த்து செய்கிறார், பார்த்ததும் செய்கிறார். ரைட், உண்டாகட்டும் 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 உண்டாகட்டும். மனுஷன் அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஆமென். மீன்கள் உண்டாக ஜலத்தை பார்த்து பேசுகிறார், மரங்கள் உண்டாக மண்ணை பார்த்து பேசுகிறார், நட்சத்திரங்கள் உண்டாக வானத்தை பார்த்து பேசுகிறார், மனிதனை உண்டாக்க தமக்குள்ளே பேசுகிறார். நமது சாயலா, நமது சாயலா. ஆமென். அப்போ மனிதனை உருவாக்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பிளான் பண்றார், அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். வைத்து மண்ணை எடுக்கிறார். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது ஆமென். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது glory la bakara baba serabana ஆமென். மண்ணான மனிதன் மன்னாவை தருவது glory. மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான என் இயேசுவுக்கு லேசான காரியம் சொல்லும் போது ஒரு பலன் இருக்கா? ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. லேசான காரியம்